வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிட்ட பணம் குறித்து தகவலை வெளியிட்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய. நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரபூப் ஹக்கீம் மற்றும் பிமல் ரத்நாயக்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு மோசடியாளர் என்று விமர்சித்த நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார. இனி விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் 20 அதிகாரிகள் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. அத்துடன் அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனுடன் கொலை சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போது தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை தெரிவித்து வன்முறை குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதன்படி 2025 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 17 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது நம்பிக்கை ஆகியவற்றிற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு தொடர்பில் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் அதன்போது முன்வைத்திருந்தார். அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளின் செல்வாக்கு அதிகரித்து வருவது பொதுமக்களின் அச்சங்களை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்ற சம்பவங்களும் 2016 மற்றும் 2018 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும் 2024 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினர். அதனால் கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் அதேபோன்ற நிலைமை காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் இன்று முன்னாள் சபாநாயகர் உட்பட பல அதிகாரிகள் தங்கள் பதவி காலத்தில் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றும் எரிபொருள் தொடர்பான பல செலவு அறிக்கைகளை வெளியிட்டார். அதன்படி 2024 நவம்பர் வரை சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் 70 ஊழியர்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 2024 ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் 9 வாகனங்களை பயன்படுத்தியதாகவும் அந்த 9 மாத காலத்தில் மட்டும் எரிபொருளுக்காக 3.34 மில்லியன் செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் துணை சபாநாயகர் 9 மாதங்களில் 6 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் என்றும் எரிபொருளுக்காக 1.35 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார் என்றும் சபை தலைவர் தெரிவித்தார். அதனுடன் முன்னாள் துணைக்குழு தலைவர் 4 வாகனங்களை பயன்படுத்தியதாகவும் எரிபொருளுக்காக 7.2 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இவ்வாறான விடயங்களை வெளியிடும் போது பொதுவாக அனைவரையும் குறிப்பிடாமல் தொடர்புடைய நபரின் பெயரை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மஹிந்த ராஜபக்ஷ 2010 முதல் 2014 வரை 3572 மில்லியன், மைத்ரிபால சிறிசேன 2015 முதல் 2019 வரை 384 மில்லியன், கோட்டபாய ராஜபக்ஷ 2020 முதல் 2022 வரை 126 மில்லியன், ரணில் விக்ரமசிங்க 2023 மற்றும் 2024 இடையில் 533 பில்லியன் என தெரிவித்துள்ளார்.
அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார செப்டம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரை 1.8 மில்லியன் பயன்படுத்தியதாகவும் 2010 முதல் 2025 வரையான காலகட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் 2013ஆம் ஆண்டில் அதிக செலவு செய்யப்பட்டது எனவும் இது ரூபாய் 1144 மில்லியன் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலிகாமம் வடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கு திடீர் கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டார். வலிகாமம் வடக்கில் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதன்பின் கடந்த ஆண்டு மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்பட்ட வசாவலான் கிழக்கு, வசாவலான் மேற்கு, பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய 5 கிராம அலுவலகர் பிரிவுகளும் மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமை இன்னமும் காணப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினரின் வேலை பின் நகர்த்தப்படாத காரணத்தால் இவ்வாறான சூழல் உள்ளது தொடர்பாக ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அத்துடன் இந்த பகுதியில் உள்ள பலாலி சித்தி விநாயகர் பாடசாலையின் இடிபாடுகளுடன் கூடிய கட்டிடத்தையும் பார்வையிட்டார். முன்பு விடுவிக்கப்பட்ட மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயத்தின் மைதானத்தின் ஒரு பகுதி இன்னமும் ராணுவத்தின் வசம் உள்ளதையும் ஆளுநர் சென்று பார்வையிட்டுள்ளார். மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களது படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இடர் தொடர்பாகவும் ஆளுநர் ஆராய்ந்தார். மயிலிட்டி வைத்தியசாலை வீதி கடந்த காலங்களில் கான்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை மூடி சுகாதார திணைக்களத்தால் வேலை அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பிலும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதேபோல காங்கேசன்துறையில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கான பாதையை ராணுவத்தினர் மூடி வைத்துள்ளதால் எழுந்துள்ள நெருக்கடி தொடர்பாகவும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் பிரதேச சபையின் பாதையை மூடி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் பார்வையிட்டார். அத்துடன் கிரிமலையில் உள்ள செம்மண் வாய்க்கால் இந்து மயானத்துக்கான பாதை பற்றைகள் மூடியுள்ளதால் மக்கள் தனியார் பாதை ஊடாக சென்று வருவதும் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் அதனை ஆளுநர் நேரடியாக பார்வையிட்டார். இது தொடர்பாக துறைசார் தரப்புகளுடன் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரபு ஹக்கீம் மற்றும் பிமல் ரத்நாயக் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற அலுவலர் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ரபு ஹக்கீம் குற்றம் சாட்டினார். அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரத்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த பிமல் ரத்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை ஹன்சட்டில் இருந்து நீக்குமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமாரவின் வெளிநாட்டு பயணச் செலவுகள் உண்மைக்கு புறம்பானது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர சவால் விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் பயணச் செலவில் பாரிய வீழ்ச்சியை காட்டும் வகையில் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு பதிலளித்த ஜெயவீர ஜனாதிபதி எவ்வாறு வெறும் 1.8 மில்லியன் ரூபாவிலிருந்து 3 நாடுகளுக்கு விஜயம் செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார். அவர் விமானத்தில் ஃபுட்போலில் பயணம் செய்தாலும் இவ்வளவு குறைந்த தொகையில் 3 நாடுகளுக்கு எப்படி பயணம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 மாதங்களில் ஜனாதிபதி அனுரகுமார இந்தியா, சீனா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். செலவுகளை குறைப்பதால் மட்டும் லாபம் கிடைக்காது என்று கூறிய ஜெயவீர வருவாய் ஈட்டுவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பட்ஜெட் பற்றாக்குறையை எவ்வாறு சமன் செய்வது, நம் கடனை எப்படி அடைப்போம் என்று பற்றி சிந்திக்க வேண்டும், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல பட்டங்கள் இருந்தாலும் அவர் ஒரு மோசடியாளர் என்று கூறி விமர்சித்தார். அத்துடன் அவருக்கு 39 ஜனாதிபதி ஆலோசகர்கள் இருந்தனர். ஒரு ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது. ஆனால் 39 ஆலோசகர் இருந்தால் அவருக்கு எதை பற்றியும் எதுவும் தெரிந்திருக்க முடியாது என்று கூறினார். இயக்குனர் போன்ற பட்டங்களை பயன்படுத்தி ஆலோசனை வழங்க குறைந்தது 67 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த பதவிகளை பார்த்தால் இவை அமைச்சக செயலாளரால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் என்று அவர் கூறினார். முந்தைய நிர்வாகம் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான செலவுகளை நியாயப்படுத்தும் வகையில் தங்கள் பணியின் நோக்கம் குறித்த ஆவணங்களை தயார்படுத்தி பராமரிக்க தவறிவிட்டது. ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய கூட்டாளிகளை பயனற்ற பதவிகளுக்கு நியமித்ததாக குற்றம் சாட்டினார் நாணயக்காரர்.
அவர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக கூறினார். அவர்களுக்கான கொடுப்பனவுகளாக மொத்தம் 59 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார். அதனுடன் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் 3 ஆலோசகர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் தாமாக முன்வந்து தங்கள் சேவைகளை வழங்குவதால் எந்த செலவும் இல்லை என்று அமைச்சர் கூறினார்.